மதவாதத்தை இப்ப நான்லாம் எங்களோட இயக்கத்துல எல்லாம் முழுக்க நீ என்ன மதத்துவம் வேணா இருந்துட்டு போ, இனத்துல தமிழராக இருக்கும் பட்சத்துல நாங்க சொல்றது இந்த மண்ணை தமிழ்நாட்டை தமிழர் ஆளணும், தமிழை போய் உலகத்துல ஆளணும்னு நாங்க பேசல. அதே போல வெளிநாட்டுல ஒருத்தர் உலக தமிழர்ல யாராவது ஒருத்தர் வந்து பதவி எடுத்தா என்னைக்கான ஒருத்தர் நாள் வாழ்த்து போட்டு நீங்க பாத்திருக்கீங்களா? இல்ல. ஏன்? அதான் தமிழ் தேசியம். வெளிநாட்டுல போய் இவன் ஆள்றது நான் வந்து ஏற்கல. அதே போல என் நாட்டுல நான் தான் ஆளணும். இதுல யாருக்கும் இது மாற்று கருத்துக்காக நம்புறேன். இல்ல இப்ப உங்களோட இயக்கத்துல ஏதோ லிங்க் கொடுத்து ஜாயின் பண்ண சொல்றீங்களா, அதுல ரிலீஜன் இதெல்லாம் அதுவும் கேட்க மாட்டீங்களா? ரிலீஜன்லாம் இல்ல, அது கேட்கல, அந்த கேட்டகரியே இல்ல, அந்த கேட்டகரியே கிடையாது. தமிழர்கள், தமிழ் சமூகம், எந்த ஊரு, எந்த குடி, இது தமிழ் குடி. ஏன்னா தமிழ் குடிகளுக்கு பிரதிநிதித்துவம் கொடுக்கணும். எங்களோட இயக்கத்துக்குள்ளே அந்த பிரதிநிதித்துவ கோட்பாடு இருக்கு. சோ அந்த அடிப்படையில் அந்த குடி மட்டும் கேட்கலாம். லிங்க் கிளிக் பண்ண சொல்ல மாட்டீங்க? வர நிறைய பேர் பண்ணிட்டு தான், நிறைய பேர் சேர்ந்துட்டாங்களா? திமுறலாம் இல்ல, நிறைய பேர் சேர்ந்துட்டாங்க. இதுல வேற நிறைய பேர் போன் பண்ணல அப்படிங்கிறாங்க. தயவு செஞ்சு இப்ப சொல்றாங்க, நாங்க போன் பண்ணும்போது நீங்க எடுக்கல, ஏன்னா அந்த லிஸ்ட் நாங்க கிளியர் பண்ணிட்டே தான் இருக்கோம். நான் எடுக்காம போயிடுறீங்க, திரும்ப போன் பண்ணாலும் எடுக்கிறது இல்ல. எடுக்காம இருந்துட்டு அப்புறம் போன் பண்ணலன்னா அந்த மெசேஜ் நான் தான் சொல்றேன், போன் பண்ணாம எடுக்காம இருக்கவங்களுக்கு மெசேஜஸ் போட்டு விடுங்க அப்படின்னு சொல்லியிருக்கேன். அதுதான் இப்ப பண்ணிட்டு இருக்காங்க. சோ போன் பண்ணி, ஏன்னா லிஸ்ட் நாங்க வெப்சைட்ல வரவே கிளியர் ஆயிரும். அதுல அப்புறம் நாங்க கனெக்ட் பண்ணி பசங்க பேசிட்டு, அந்த லிங்க் இன்னும் ஆக்டிவ் தான். இப்பயும் ஜாயின் பண்ணாதவங்க ஜாயின் பண்ணலாம். டெக்னிக்கல் டீம் வந்து அதுக்காக நம்ம பசங்க எல்லாமே ஐடில படிச்சவங்க, நல்ல தெளிவான இருக்கவங்க. ஒவ்வொரு இதுலயும் வந்து பேசிட்டாங்களா, ஸ்டேட்டஸ் என்ன, அவங்ககிட்ட கேட்டுட்டு அவங்க ஏதாவது டவுட் என்கிட்ட பேசணும்னு விருப்பணுங்கிறவங்களுக்கு அவங்களுக்கும் அந்த கான்டாக்ட் இதெல்லாம் போட்டு அப்படி எல்லாமே ஒரு அளவுக்கு போயிட்டு தான் இருக்கு. ஏதாவது 1-2 பேர் இந்த மாதிரி போன் எடுக்கிறதுல. ரெண்டாவது என்னன்னா, அல்டர்னேட்டிவ் நம்பரை கொடுத்து நீங்க சேர்ந்துட்டு எப்படி கால் பண்ணி எப்படி கான்டாக்ட் பண்ணி எனக்கு புரியல. சில பயன்பாட்டில் இல்லாத நம்பர்லாம் கொடுத்துருக்காங்க. எப்படி நம்ம வந்து கான்டாக்ட் பண்றது? பட் தி லிங்க் இஸ் ஸ்டில் ஆக்டிவ். இன்னும் ஜாயின் பண்றவங்க பண்ணிட்டு இருங்க. லிங்க் எப்பவுமே நம்ம போட்டுட்டு தான் இருக்கோம். அதுல போய் பார்த்து சேர்ந்துக்கோங்க. மதவாதத்துக்கு நாங்கள் எதிரானவர்கள். மதவாதம் எந்த அடிப்படையிலும் இருக்கு. அதே போல எல்லா மதத்தவர்களையும் நாங்கள் மதிப்போம், சமமாக பார்ப்போம். இவ்வளவுதான் விஷயம். இந்த மதத்துக்கு ஒரு முதல் உரிமை, அந்த மதத்துக்கு மாப்பெல்லாம் எதுவுமே கிடையாது. நாங்கள் எல்லா மதத்தவர்களையும் சமமாக பார்க்கிறோம். காரணம் என்னன்னா, எல்லாரையும் தமிழராக ஒருங்கிணைக்க வேண்டிய தேவை எங்களுக்கு இருக்கு. அதனால நாங்க வந்து தப்பு நடக்கும்போது தப்பை சுட்டி காட்டுறோம் தான். ஆனா நீ நினைக்கிற நோக்கம் வந்து வெறுப்பை விதைக்கணும்னு. இவனோட நோக்கம் என்ன தெரியுமா? பங்களாதேஷ்ல ஒரு ஹிந்துவை அங்க இருக்கக்கூடிய மதவெறிகள் அடிச்சுட்டாங்க. அத காரணம் காட்டி இங்க இருக்கக்கூடிய ஒரு அப்பாவே அடிச்சு கொல்லணும் நீ நினைக்கிற பாரு. இதுக்கு நான் எதிரானவன். அறுவடை பண்ண பாக்குறான். நீ இங்க அடிச்சிட்டானா இங்க ஒரு 4 பேர் அடிக்கணும்னு. இங்கேயும் அடிச்சிருக்கான்டா, இங்கேயும் அடிச்சிருக்கான். இப்ப என்ன பண்ணலாம்? இத சரிம்பியா? நான் தான் சொல்றேன், குஜராத் கலவரத்துல அந்த மாதிரி அந்த ஒரு பெண்ணுக்கு நடந்தது, நீங்க சரின்னு சொல்லுவியா? அப்ப அதை செஞ்சவனை நம்ம என்ன பண்ணணும்? என்ன பண்றது? அவனை செருப்பால அடி நான் சொல்றேன், நீ அவனால அடிக்க முடியுதா? அவன் ஏதோ ஒரு இடத்துல இப்ப உனக்கு நல்லவனா தெரியலாம் பாரு. அதான் இங்க பிரச்சனை.